கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சாலமோனின் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1 நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த கவனிங்க, லீலி புஷ்பம், முள்ளு. முள்ளு யாரு? ஏவாளு. உன்னிடத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளு குறுக்கும் விளைப்பிக்கும். எப்படி இருந்தாலும் ஏவாளு முதல் மனுஷி ஆதாம், விழாவிலிருந்து வந்தவள், முதல் பெண்ணு, பேரழகு, ஜக 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 ஜகன்னு முதல் மனுஷி அவதான். தேவன் தம்முடைய சாயலின் படி தம்முடைய ரூபத்தின் படி மனுஷனை உண்டாக்குவமாக அவள் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜோயே ஜீவ விருட்சத்துக்கல்லே வச்சிருந்தாரு. அப்ப எப்படி இருந்தாலும் அந்த ஏவால யாரு? உங்க அம்மா, எங்க அம்மா, உலக 500 கோடி பேருக்கு அம்மா, ஆதி தாய், முதல் பெண். சும்மா அப்படியே இங்க சொல்லாம பாரு, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். யாரு? தேவநாயக கர்த்தரு சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமா இருக்கிறாரு. அப்போ அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்குனா ஏவாள் எப்படி இருப்பா? உலகத்திலே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ பெரிய பேரழகு. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம். அப்புறம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். யாரு? அவருக்கு பிரியமானவள் யாரு? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிருந்துல பங்கெடுக்கிற ஒரு குமாரத்தி, தேவனுடைய குமாரத்தி. அவ எப்படி இருக்கலாம்? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, முள்ளுகள் ஆதாம் மூலமா பிறந்தவங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையாட்டுட்டாங்க. அவங்க தான் முள்ளு. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போன ஒரு பெண்ணு ஏவாளு. யாருக்கிட்ட போய் வார்த்தை கேட்டா? பிசாசு. பிசாசு ஒரு முள்ளு. உன்னிருந்த பூமி சபி. முள்ளுன்னா சாபம், ஒரு சபிக்கப்பட்ட பிசாசு. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கல்லே வச்சிருந்தாங்க ஆதாம் ஏவாள. அப்படிதான் சாரோனின் ரோஜாவும் சாலமோனின் உன்னத பாட்டில் 2ஆவது அதிகாரம் 1 நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன்றாரு. அவரை போலவே உண்டாக்குனார் ஆதாம் ஏவாள. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம். அப்படிப்பட்ட அந்த ஏவாளு பிசாசு கிட்ட போய் பல கூட்டதுமே, பிசாசு ஒரு முள்ளு. முள்ளுன்னா உன்னை குத்தம். முள்ளு உன்னை பூமி சபிக்கும். முள்ளு குறுக்கும் முளைக்கும். எங்க பார்த்தாலும் முள்ளு. ஏதேன் தோட்டத்தில் பொன் விளைந்ததான். ஏதேன் என்ன வந்துச்சு? பொன் விளைந்தது. ஏவாளு பொன் துகள் மேல் தான் உலாவுனாலாம், உண்டு பெற்றது தான். 4 தோட்டம், 4 நதி ஏதேன் தோட்டத்துல பொட்டுகள் மேல் தான் நடந்து திரிந்தாள் ஏவாள். அதனால்தான் பெண்களுக்கு இயற்கையாகவே கோல்டு பார்த்தா ரொம்ப பிரியம். ஏதாவது ஒரு புட்டாவது காதுல மூக்கில் மாட்டிக்கிறாங்க. அங்க பிடிச்ச தாக்கம் இன்னைக்கு வரைக்கும். அந்த நகை, புன்னகைனா பெண்களுக்கு ஒரு ஈர்ப்பா இருக்கு பாரு. அது எங்கிருந்து வந்துச்சு அந்த தாக்கம்? ஏவாள் அவள் பொன் துகள் மேல் தான் ஏதே நில பொன் விளைந்துதான். நெல் எப்படி விளைந்தது அந்த மாதிரி பொண்ணு விளைஞ்சிச்சா ஏதே தோட்டத்துல. அவள் ஒரு லீலி புஷ்பம், அவள் ஒரு சாரோனின் ரோஜா. அப்படிப்பட்ட அந்த ஆதாம் ஏவாளை எப்படி முள்ளா மாறினா? தேவனுடைய வார்த்தையை மீறி தோட்டத்தின் நடுவிலே நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசிக்க நாளிலே சாகவே சாவாய். உன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். பிசாசிட்ட பல கூட்டா உன்னை முள்ளாக்கிடுவா. முள்ளுன்னா சாபம். பாவமாக்கப்பட்டால், சாபமாக்கப்பட்டால், தரித்திரமாக்கப்பட்டால், வியாதியாக்கப்பட்டால், புருஷனும் கொடுத்து புருஷனும் என்ன ஆயிட்டான்? முள்ளாயிட்டான். நன்மத்தை உன்னிட்டு பூமி சபிக்கும். ஏதே தோடு துரத்தி விட்டாங்க.
எங்க பார்த்தாலும் முள்ளு விளையுது. அவனே ஆச்சரியப்படுறான், எங்கடா எங்க பார்த்தாலும் பொண்ணு விளையுது ஏதேன் தோட்டத்துல. அது ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விஷயத்துக்கு இருக்கும்போது பரலோகத்துல பொண்ணு இருக்குது, ஏதேன் தோட்டத்துல பொண்ணு. பரலோகத்து டூப்ளர் ஏதேன்னு உண்டாக்குனாங்க. அப்போ ஜீவ சுவாசம் ஜீவ தோட்டம் எல்லா விஷயத்துக்கு ஜீவ விஷயத்துக்கு இருக்கிற வரைக்கும் ஏதேன்ல பொண்ணு விளைந்தது. தோட்டத்திலே நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புடிச்சுக்கினாலே உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்படியே முள்ளு விளைக்குது, பூமி தானே முள்ளு விளையுது. இப்போ உலகத்துல எங்க பார்த்தாலும் முள்ளு, கிராமங்கள பட்டங்களா போய் எங்க பார்த்தாலும் முள்ளு, முள்ளு குறுக்கும் முளைப்பிக்குது. பாரு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். எல்லாரும் குமார்த்தி, எல்லோரும் பாவம், ரோமர் 3 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையின் முள்ளு குறுக்குமாக்குறாங்க. அந்த முள்ளுகளுக்குள்ளே தேவனுடைய குமார்த்தி எப்படிங்கிறாளாம்? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அந்த முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் அப்படியே பூத்துக்கிறது. பாரு, முள்ளு இருக்குது, லீலி புஷ்பம். அது முள்ளு ஆதாம் வழியா பிறகு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் அவங்க எல்லாம் முள்ளாக்குறாங்களாம். நன்மத்தையும் மரியத்தக்க கை சாகவே சாவாய். பாவத்தை மட்டும் தேவனுக்கும் காட்டுவாங்க, உலகத்துக்கு காட்டுவாங்க. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஆப்பிரிக்கா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், அது தமிழ்நாடு ஆகட்டும், பாவட்டு மரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்ட ஒரு முள்ளு சாபம். சபிக்கப்பட்டவள் உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். நீ லீலி புஷ்பமா மாறினா அதே முள்ளுகளுக்குள்ள நீ லீலி புஷ்பமா மாறலாம். ஜீவ வித்தகனி நானே வழியும் சத்தியமா ஜீவன் ஏசு நானே வழியும் சத்தியம் ஜீவ விருட்சத்துக்கு நீ புஷிக்கணும். ஏசு லீலி புஷ்பமாகிறாரு, சாரோனின் ரோஜாவாகிறாரு. அளவற்ற அன்பு சபிக்குள் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்குள் நன்மை சத்ரு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கு நீ குத்தா நீ லீலி புஷ்பம். அந்த ஜீவன தேவ நீதி ஏசு சுவாமியோட வாக்குத்தத்தலாகுது. ஆதி அவது நீங்க ஜீவன தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. இங்கிலீஷ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல தான் போட்டு பாருங்க. Song of Solomon 2nd chapter. I am the rose of Sharon and the lily of the valleys. பள்ளத்தாக்கு லீலி புஷ்பம். I am the rose of Sharon, சாரோனின் ரோஜா. I am the rose of Sharon and the lily of the valley. Advance, like a lily among thorns, so is my love among the daughters. Thorn na mullu, like a lily among thorns, so is my love among the daughters. பிரியமானவர்களுக்குள்ளே முள்ளுகளுக்குள்ளே இங்க பாரு, 2வது வருஷம் பாரு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இயேசுக்கு பிரியமானவளா இருக்கிறா. இயேசு ஜீவரத்தை பூஜிக்கிறோம். ஜீவ விருட்சத்துக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு தான். நீ முள்ளுகளுக்குள்ளே சாரோனின் ரோஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, கையை தட்டு அல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே சாரோனின் ரோஜா. முள்ளுகளுக்குள்ளே சாரோனின் ரோஜா. எல்லோரும் பாவம் செய்து ஆதாம் வழியா பத்திர என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவானேன். பாவம் செய்கிறேன், பிசாசினால் உண்டாயிருந்தான். எங்கேயா பாவம் செய்த? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். நான் துர்குணத்தில் எந்த உயர்ந்த குளமோ தாய்ந்த குளமோ ஏழையோ பணக்காரனோ ஆப்பிரிக்காவோ ஐரோப்பாவோ வட ஆப்பிரிக்காவோ தென் ஆப்பிரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ நீ எந்த நாடோ, நம்முடைய சபை என்ன சபை? குளோபல் சர்ச், இன்டர்நேஷனல் சர்ச். 7 கட்டத்துக்கு மிஷனரி. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போய் முள்ளு குறுக்குமாயிட்டாங்க. இந்த கனியை புசிக்க நாளில சாகவே உள்ளு குறுக்கும் பரப்பிக்கும். இப்ப சாகவே சாவாயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வந்து ஜீவ விஷயத்துக்கு நீ புசித்து லீலி புஷ்பம் ஆகலாம். வருத்தப்பட்டு பாரத சபைக்குள்ள எல்லோரும் என்னிடத்தில் நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை நீ லீலி புஷ்பம். கையை தட்டு அல்லேலூயா. பாரு, முள்ளா இருக்கிற நீ லீலி புஷ்பமா மாற முடியும். ஆதாம் வழியா பிறந்த நீ கிறிஸ்துக்குள் பிறக்க முடியும். அதுக்கு ஏசு கிட்ட வரணும். வருத்தப்பட்டு முள்ளு கிட்ட மாட்டிட்டு பிசாசு கிட்ட மாட்டி திருடவும் கொண்டு வாங்கிடுவாங்க. திருடன் திருடவும் கொள்ள வாங்கி வேற ஒன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா பரிபூரணப்படும் வந்தேன்டாரு. அப்போ ஜீவ விருட்சத்துக்கு நீ புஷ்டாக்கா அதே முள்ளுல லீலி புஷ்பம் ரோஜா, முள்ளுக்குள் ரோஜான்றாங்க பாருங்க. அந்த முள்ளுக்குள் இருக்கிற ரோஜாவா நீ மாறலாம்.
அப்போ ரோஜா ஜோயே ராஜா ஜோயே ராஜாதி ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை பிடிச்சிக்கணும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பாவட்டும் பசுத்தாய் ஊற்றப்படும். செங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படும் யாரும் வெளியில எங்க பார்த்தாலும் முள்ளாக்குறாங்க. 38 வியாதியஸ்த பெத்தசா குலத்துல முள்ளுனா சாபம். 38 வியாதியிலே இருக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான் துர்குலத்தில் உருவான. அப்படி கொஞ்சம் தள்ளி போனாங்க. லேகோன் பிசாசு பிச்சோம். உடம்பெல்லாம் பிசாசு முள்ளு தன்னைத்தானேகா. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான் துர்குலத்தில் உருவான். நன்மத்தை மறியத்தக்க கனி அவனை நல்ல மேய்ப்ப ஜீவ ஜீவ சர்ற ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முடி விழுந்துக்குது. முள்ளா இருந்தோன்னு ரோஜாவா மாத்தினாங்க. எடுங்க சாலமோன் உன்னத பாட்டு 2வது வசனம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அப்போ தேவனுக்கு பிரியமானவளா மாறணும். இல்லைங்க எனக்கு வானாங்க அப்படின்னா பிசாசுக்கு பிரியமானவன். பிசாசு பாவத்தில் நன்மை தேம கனி நன்மார்க்கம் துன்மார்க்கம் நன்மை தேம அத பாவம் மாறணும். தேவன் தரக்குள்ள நீ ஒரு முள்ளு குடும்பத்துக்கு உலகத்துக்கே ஒரு முள்ளாயிடுவேன். முள்ளுன்னா சாபம், அது குத்திட்டே இருக்கும். அவன் பேர் என்ன சவுலு பவுலா மாறுறான். முள்ளில் உதைக்க உனக்கு கடிவமாம் பாவிகளில் பிரதான பாவியான்னா சவுலு. அப்போ சில 8ஆம் அதிகாரம் 9வது போய் பாருங்க. சவுல் வீடுகள் தோறும் புகுந்து எல்லாரும் கொலை செஞ்சுட்டு துன்பப்படுத்தினர் எல்லாரும் அடிச்சு நொறுக்கினா பவுலு சவுலு. அவன் இயேசு சந்தித்ததுமே சாரோனின் ரோஜாவா மாறிட்டான். லில்லி தாக்கில் உலகம் எங்கு போய் கிறிஸ்துவத்தை பிரதம் பண்ணி செயின்ட் பவுலா மாறிட்டான். பாவிகளின் பிரதான பாவியாகி சவுலு பவுலா மாறுறான். இயேசு சந்தித்ததுமே இயேசு தன் ஜீவ ரத்தத்தை கொடுத்தான். கிறிஸ்டியனுக்கு ஜீவன். இனி நானே இல்லை, இயேசு எனக்குள்ள வைக்கிறேன்டா. அதுக்குள்ள முள்ளா இருந்தான் சவுலு. புதிய ஏற்பாட்டுல சவுலு பவுலா மாறிட்டான். ஞானஸ்தானத்துமே அவன் கிறிஸ்டியனுக்கு ஜீவன். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் நீலி புஷ்பமாயி கொரிந்தியர் தெசலோனிக்கேயர் கலாத்தியர் எபேசியர் எங்கேயும் போய் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள நடத்துறான். அதுக்கு மேல சொல்லலாம் நான் பாவிகளிலும் பிரதான பாவி. அடிக்கிறதும் நொறுக்கிறதும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் வீடுகள் தோறும் நுழைந்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தவன் கிறிஸ்துவை சந்தித்ததுமே முள்ளா இருந்தவன் சாரோனின் ரோஜாவா மாறிட்டான். இனி நானே இல்லை, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அவர் சாரோனின் ரோஜா. கையை தட்ட அல்லேலூயா. அவர் பள்ளத்தாக்கில் நீலி புஷ்பம். அப்போ லேகோன் பிசாசு பிடிச்சவன் 2000 பிசாசு பிடிச்சு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கைட்டு போட்டான். படங்கள் மத்தியில இருக்கிறான். முள்ளாயிட்டான். தன்னைத்தானே காயப்படுத்தான். அந்த ஏரியாவே கலங்குகிறான். ஏசு அவனை சந்தித்தாரு. சாரோனின் ரோஜா சந்தித்தாக்கா அவனை முள்ளாக்குறா சாரோன் ரோஜாவை மாத்திராரு. அதுக்கு ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாவது முள்ளு சாப பாம அசுத்தாய் இவனுக்கு பசுத்தாய் இருக்குது. அவன் சாரோனின் ரோஜா வாய்க்கிறாரு. அவன் சொஸ்த புத்தி அடைந்தான். பசுத்தாய் வந்ததுமே அப்புறம் தெக்க போல போய் கத்த தனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் அறிவிக்கிறான். அவனை கொஞ்ச நேரத்தில் முள்ளாக்குறவன சாரோனின் ரோஜாவா பள்ளத்தாக்கில் நீலி புஷ்பம் மாத்திரா இருப்பாரு. அப்போ உங்க வீட்டுல பிறந்த எல்லா அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் பெத்த தாய் பெத்த கட்டின பிள்ள எல்லா ஆதாம் வழி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ் முள்ளாக்குறாங்க. முள்ளு குறுக்குமாக்குறாங்க. பாவத்தையும் மன்னித்து தேவனுக்கு காட்டுவாங்க, உலகத்துக்கு காட்டுவாங்க. தவிர்க்க முடியாது. பிசாசு திருடவும் கொள்ள வழிக்குதான் வேறொன்றுக்கு வரான். முள்ளாக்கிடுவான் உன்ன. ஒப்போ நீ சாரோனின் ரோஜா அவன் லீலி புஷ்பா மாறனா ஏசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை ஜீவ விச்சத்தை நீ அந்த ஜீவன தேவ நீதி இயேசு சாமடம் பரலோக ராஜ்யமே வானத்தோடு சகல அதிகாரம் இருக்குது. ஆதாமுக்குள்ள நன்மத்தையும் அறியத்தக்க கனி ஷாகவே ஷாவாய். அதான் முள்ளு. பாரு சாரோனின் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். எல்லாரும் குமார்த்தி தான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை கிறிஸ்துவேஸ்ல மீட்பை கொண்டு நீ லீலி புஷ்பமா மாறிக்கலாம். கிறிஸ்துவேஸ்கிட்டே வரமாட்டேன் நான் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதான் முள்ளு. ஆதாம் வழியா பாவத்தையும் சம்பளம் மறந்துதான். பெரிய கோட்டீஸ்வரியா இருக்கலாம், பெரிய படிப்பாளியா இருக்கலாம், அரசியல் தலைவர், சினிமா கலைஞரா இருக்கலாம், ரோமன் மூர். எல்லோரும் வானத்துக்கே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான் துர்குணத்தில் உருவானே. அப்போ பாவம் மரணம் இருக்குது. அதான் முள்ளு. நீ உனக்கும் முள்ளு, குடும்ப சமுதாயத்துக்கு முள்ளு. முள்ளு பரலோகத்துக்கு போவாது, அது பாதாள ராஜ்யத்துக்கு தான் போவோம். முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும். முள்ளு சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்துக்கு சபிக்கப்பட்ட நீ கிறிஸ்துக்குள் அவர் தேவி நீதிக்கு உயிர்த்த பாவத்திலிருந்து மரணத்தில் விடுத்த தேவி நீதி உயிர்த்தா நீ சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம்.
யாராவது படிங்க கேர்ள்ஸ்ல. சாலமோனி உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1-2 சத்தமா படிங்க. அப்போ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, இங்க பாரு, முள்ளு இருக்குது, லீலி புஷ்பம் இருக்குது, பிசாசு இருக்குது, இயேசு இருக்குது. பிசாசு முள்ளா இருக்கிறான், இயேசு லீலி புஷ்பமா இருக்கிறாரு. சொஸ்த புத்தி உள்ள இயேசு கிட்ட வருவன வர மாட்டானா? இயேசு கிட்ட வந்து ஜீவ அப்பத்தை, ஜீவ சரீரத்தை, ஜீவ சரீர ஜீவரத்தம், பாவத்திலிருந்து மனத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை, ஜீவ சரீர ஜீவன், அது தேவ நீதியை தேவனுக்கு தனக்கு உலக தாண்டி சார்வண்டி ரோஜா வாயிலாயா? ஐயா நான் முள்ளா பிறந்துட்டீங்க, நான் எனக்கே முள்ளாக்குறேன். பாவம் மனத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டாம இருக்க முடியல. நான் இயேசு கிட்ட வா, ஜீவ வச்சதுக்கு அடிப்படி இயேசு வருத்தப்பட்டு முள்ளு கிட்ட மாட்டிக்கிட்டு, முள்ளு கிட்ட போயிடுச்சு, எங்க பார்த்தாலும் சாபத்தை பாவத்தை மன தரித்திர இருக்க மனுஷா வருத்தப்பட்டு வாரு, எல்லோரும் என்ன எடுத்துருவா, நானே ஜீவப்பம், இந்த ஜீவப்பத்தை புஷி ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணு, என் சரீர ஜீவ சரீர ஜீவரதம், அந்த ஜீவல தேவ நீதி உயிர்த்து இருக்குது, அதை போய் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. பாவட்டு மண்ணு அசுத்தாய் முள்ளு ஓடி பசுத்தாய் தேவதூர் வந்து மகிமை ஆயிடுவேன். அதான் ஆபிரகாம், அதான் ஈசாக், அதான் யாக்கோபு, அதான் பவுல், அதான் எஸ்ஆர் ராஜாத்தி, அதான் பேதுரு, எல்லாம் ஆதாம் மூலமா பிறந்தவங்க தான். பிறக்கும் போது ஆதாம் வழியா முள்ளதான் பிறக்கிறாங்க. இயேசு கிட்ட வந்து ஞான பாவத்துக்கு மறுத்து தேவ நீதிக்கு பேழித்து, அந்த தேவ நீதி உயிர்த்து கொடுத்து உன்னை லீலி புஷ்பமா மாத்துறாரு. நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேனாக்கா பாவம் மரணம் முள்ளுதான். உனக்கு நீயே முள்ளு, தன்னையே தற்கொலையே பண்ணிக்கிறான் பாரு மனுஷன் முடியாம. இந்த பாவமும் சாபமும் மரணமும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்கிறார். ஜீவ புஷ்பம், ஜீவ வார்த்தை, அதுல தேவ நீதி இயேசு சாமன வாக்கு தத்துவம், அதை ரிசீவ் பண்ணணும். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா முள்ளா இருக்கிற நீ லீலி புஷ்பமா மாறலாம், சாரோடி ரோஜாவா மாறிடலாம். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ சாலமோனி உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1வது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். அப்படிதான் ஏவாளை உண்டாக்குனார். ஜக ஜக ஜகன்னு ஏதே தோட்டல முதல் பெண்ணு பேரழகி, உன்னில் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழி கொண்டும் இல்லை, ஜீவ சுவாசத்தை ஜீவ வச்சிருக்கே இருக்கிறான், ஜோயை ஜீவன்ல இருக்கிறான், தேவ நீதி உயிர்த்தது. அவகிட்ட அக்கிரமம் அநியாயம் அநீதி கோபம் பகை பேசித்தனம் சுயநீதி அநீதி எதுவுமே இல்லை. தேவ நீதி தூய்தல் பரிசுத்தம் நீதி இச்சை சமாதானம் ஐஸ்வர்யம் மகிமை கனவு புகழ்ச்சி வெட்டி எல்லாமே இருக்குது. லீலி புஷ்மாதன் பிசாசு வா 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 எதுக்கு வா? நீ நல்லா இருக்குது, எனக்கு பிடிக்கல, நீ அழகாகிற, ரொம்ப ஜோராகிற, தேவனை போலவே இருக்கிற, கட்சியில் வந்து நன்மை தேமக்கா, நீ தேவன் நன்மை தேமாரியே தொடாத பரிகாரமே சொல்லியிருந்தாரு, சுயாதீனம் கொடுத்திருந்தாரு. கட்சியில பிசாசு கூப்பிட்டு பிசாசு மாதிரி ஆகிட்ட, நன்மத்தை மாதிரியே தான் கைட்டு புஷ்கு நாளில உனக்கு முள்ளா மாறிட்டா. முள்ளு லீலி புஷ்பம் ரோஜாவா இருந்தவா இப்போ முள்ளா மாறிட்டா. கட்சியில புருஷனை கூப்பிட்டு அவனுக்கும் கூப்பிட்டு அவனையும் முள்ளாக்கி உலகம் முள்ள முள்ளு. 10 கேஜி தொலைக்காட்சி எங்க பார்த்தாலும் சாப பாவம் கொள்ளை நோய் ஆபத்து விபத்து திருடன் திருடமும் கொள்ள உலகமே குட்டி பார்த்தாலும் பாக்குது. இப்ப ஏசு கூப்பிடாரு. அங்க 2 பேர் இருந்தாங்க. இப்ப ஏசு உலகத்தில் 816 கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லாம் ஆதாம் வழியா பண்ணதான். எந்த நாட்டுக்கு போனாலும் என் செய்தி கேட்டா நீ ஊழியம் செய்யலாம், என் செய்தியை தொடர்ந்து கேளுங்க, உங்களால் ஊழியம் செய்யாமல் ஒன்று இல்லைங்க. ஆதாம் வழியா நன்மத்தை மக்களையை புரிஞ்சு தேவன் தனக்கு உலக ஏசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் இவ்வளவு அசுத்தாய் 10 இருக்கலாம். ஏசு மத்திய மார்க் எங்கு சுற்றி தெரிந்தார். அவர் எங்கு சுற்றி பிசாசின் வல்லவில் அகப்பட்ட யாவர் விடையில நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்க ஜீவ வித்தத்துக்கு அந்த ஜீவல தேவ நீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு உலக அசுத்தாய் விடுத்து பசுத்த பாவத்தின் மனத்தின் தடுத்து பாதாத்தின் எல்லாரும் விடையில் ஆகிறார். கானாரி சிறியின் மகள் பிசாசினால் கொடிய வேலைப்பட்டாலாம். அந்த கானாரி சிறி என்ன பண்ணா, மகளை தாய் பாவத்தில் பத்துட்டா, பிசாசு முள்ளு கொடிய வேலை போட்டுக்கிறா. எப்படி பாருங்க, ஏசு கிட்ட வரா, ஏசு பிள்ளைகளை நாய்க்குட்டிகள் போடு, அவன் நாய்க்குட்டி தின்னுமேன்றான். ஓ உன் விசுவாசம் பெருசு, ஓ உன் மகன் உன் விசுவாசம் விரும்புகிற ஆக கடவுனார். தன் ஜீவ தரிஞ்சவர் அவ பேர் தேவனுக்கு ஆதம் அசுத்தாவே போச்சு, பசுத்தாயிருச்சு. போய் பார்த்தா நல்லா ஜோராகிறான். அதுக்கு முள்ளா இருந்த போய் பார்த்தா தலை சீவி பவுடர் எல்லாம் வச்சு லிப்டிக் எல்லாம் போட்டு பொங்கலுக்கு ஏற்ற ட்ரெஸ் எல்லாம் மாட்டி சக சக சகன்னு வீடெல்லாம் பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி நல்லா டெக்கரேஷன். என்ன ஏன் மகளா லீலி புஷ்பம் ஆயிட்டா. ஏசு என்ன வேலை செஞ்சாரு பத்தியா? செஞ்சிருப்பாரா? அசுத்தாவே துவச்சிட்டாரு. முள்ள நிக்கிட்டு முள்ளாதவன் நீங்க சாரோடி ரோஜா லீலி புஷ்பம் காணானி தெரியுமாங்க.
அதே மாதிரி லேகர் பிசாசு பிடிச்சவன், திமிர்வாதக்காரன், பெரும்பாடு உள்ள சரி, 38 வீடு, யாரை பார்த்தாலும் தன் ஜீவ சரஞ்சேவரத்தை தேவ நீதி மீது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து முள்ளா இருக்கிறவங்க எல்லாம் லீலி புஷ்பம் மாத்துறாரு. அதுக்கு இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அசுத்தாய் தொட்டு பசுத்தாய் இருக்கிறாரு. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்கள். நீங்கள் லீலி புஷ்பம், சாரோனின் ரோஜா, நன்மை தேமக்கனி, நன்மார்க்கு துன்மார், சுய நீதி அநீதி இருந்தாக்கா பிசாசு உங்களே முள்ளாக்கி குடும்பத்துக்கு முள்ளு, சமுதாயத்துக்கு முள்ளு, உலகத்துக்கு முள்ளு, ஒன்று பூமி சபைக்கு முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும். அப்போ சாலமோன் உன்னத பாட்டு, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கிலே லீலி புஷ்பமாக இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். எஸ் ராஜாத்தி, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம். ஆமானு முள்ளு யூத குலத்தையே சங்காரம் பண்ணுறான் பாரு, கொட்டுறவன் சங்காரம் பண்ணுவான். யூத குலத்தையே சட்டம் போட்டான். எஸ் ராஜாத்தி வந்தா அவன் லீலி புஷ்பம், சாரோனினா விருந்து திராட்சரசம் பரிமாறப்படி ஆகாச ராமனை கூட்டு வச்சு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூத குலத்தையே காப்பாற்றுறா. நீ சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கு லீலி புஷ்பம் தான் கிறிஸ்துக்குள்ள இருந்தா காரியத்தையே மாற்றிய 120 நாடுகளில் யூத குலத்தை காப்பாற்றுறா. ஆமானி சதி திட்டத்துக்கு ஆமானா இருந்தினாக்கா, ஆமானா நன்னத்தை மாதிரி ஏத்தங்க. என் தாய் என்னை பாவத்தில் பாவம் செய்கிற பிசாசு ஆதி கொலை பாதகனா இருக்கான். ஒரு கொலை பாதக சக்தி உங்களை கிரியை செய்யும். முள்ளு குறுக்கும்படி சாபம் பாவம் மன தத்திரமா இருக்கும். ஆமானா இருக்காது எஸ்ராயிரு, கோலியாத்தா இருக்காது தாவித. கோலியாத்து நன்மத்தை மாதிரி கொள்ளுவ வெளில பட்டத்தோ ஈட்டி விடுவான். தாவித நீயோ நீதி கர்த்தருடைய நாமத்தினாலே வரான். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை வெளிப்படுத்து, இடைவிடாம வெளிப்படுத்து, எக்காலத்தை வெளிப்படுத்து, சோர்ந்து போகாம வெளிப்படுத்து. ஜாமலமா. அப்போ அடுத்த வருஷம் காட்டு காட்டு மரங்களுக்குள்ளே லீலி புஷ்பம். 3வது வருஷம் வாசி பிடிச்சிடுவோம். படிங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்துக்குள்ளே என் நேசர் இருக்கிறாள். அது நேரிலே வாஞ்சா இருக்கிற உட்காருவேன். அதன் கனி என் வாழ்க்கை மதுரமாய் இருந்தது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே மை சோத்திருக்கிற ராஜா, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, சேனையிலே கத்தன், மகிழுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆண்டவரே சோதரர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம். ஆண்டவரே நாங்கள் முள்ளாயிராதபடி எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமேற்றவர்களாகி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்து என்றார். செங்கூர் சுற்றி தந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் வெளியில் ஆக்கினார். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்து லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜாவா மாத்துறாரு. அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் வெளிப்படுத்து. லீலி புஷ்பமா மாறிவிட, சாரோனின் ரோஜாவா மாறிவிட. மகிமையும் கனவு புகழ்ச்சியும் வெற்றி ஜெய தேடி வரும். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிழ்வு ஜனம் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் வரும். ஆதாம் குள் தான் பண்ணா நன்மத்தை மாதிரி தேவன் உன்னித்து பூமிஷம் முள்ளு குறுக்குமா இருக்கும். முள்ளுகளுக்குள்ளே என் குமார்த்தி, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறா. ஆதாமுக்குள் பிறந்த எல்லாருக்கும் முன்னாடி நீ கிறிஸ்துக்குள்ள பிறந்த நீ லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா, உலகத்துக்கு வழியா பூமிக்கு உப்பாகிறது. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் முக்கியம் கனவு பகிர்ச்சியா இருப்பார். நித்திய ஜீவன பல்லோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் செல்வா. செங்கூர் சுற்றி தந்தார்.
ஆதாமுக்குள் பிறந்த எல்லா ஜனங்களும் இயேசு ஜீவனுக்குள்ள இருந்தார். ஜீவமா இருக்கிறாரு. அந்த தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தில் பசு உலகத்துக்கு பூமிக்கு உப்பா இருந்தாரு. அந்த ஜீவரத்தை உங்களுக்கு குத்துட்டாரு. தேவ நீதி உயிர்த்தல் உங்ககிட்ட இருக்குது. பாவத்திலிருந்து மண்ண வழி விடுக்கலாம். உங்க குடும்பத்துல தாய் தகப்ப சொந்த பந்தம் எல்லாம் ஆதாம் வழியா நன்மத்தை மாதிரியே தக்கவங்க. நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதியில தேவனுக்கு தனக்கு உள்ளாக்குறாங்க. இயேசு ஜீவ வச்சிருக்காரு. தேவ நீதி உயிர்த்தது, பாவத்துக்கு பறிக்க தேவநீதி மனதுக்கு உயிர்த்தது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து அசுத்தாயத்தில் பசுத்தா இருக்கி லீலி பசுவமா இருக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் நீர் வார்த்தை மிகுந்த கனிகளுக்கு ஒரு பாட்டு சொல்லப்பட்டிருக்க தாவே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் கைப்பில் கொண்டு வந்து ஏசு எங்கும் சுத்தி இருந்தார். உள்ளா இருக்கிற எல்லாரையும் லீலி புஷ்பம் மாத்துறாரு. திருடவும் கொள்ளவும் அழிக்கும் ஒரு வேறு ஆணோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. அது பரிபூர்ணப்பட வந்தே சொல்லியிருக்கேன். இந்த செய்திக்கு ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்க ஜீவுள்ள தேவட ஆலயமா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்து வேண்டி சோதமாக வெளிப்படுத்துங்கள். லீலி புஷ்பமார்கள், சாரோட்டு விளையாடுங்கள், சபிக்குள் ஆஸ்வதிங்கள், பகைக்குள் நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்யுங்கள், ஒரு துன்பப்படுத்துங்கள், ஜபம் பண்ணுங்கள். கிறிஸ்து தேவ நீதி உயிர் தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள் இடவில் எக்காது அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. உலகத்தில் பூமி குப்பாய்கள் என்று சொல்லி இந்த சத்தியத்துக்கிற ஒரு ஆஸ்வதிக்கிறேங்க தாய். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜபலையும் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் மூலமே பசுத்திராமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, அவர் செய்ய சகலவாரம் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பக்கப்படி என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 10/1/2025 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்படுது. செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இன்னும் ஏராளமான செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. செய்தி கர்த்தர் உங்களோடு பேசிக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறோம். என்னோட கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.